ஹலோ எவ்ரிவன். இது நம்ம ஹேர் கேர் 30 டேஸ் ஹேர் கேர் சேலஞ்சோட டே 2ஓட வீடியோ. நேற்று நம்ம ஹேர் பேக் போட்டிருந்தோம். அந்த பேக்கோட ரிசல்ட்ஸ் நீங்களே பாருங்கள். ஹேர் நல்லா திக் அண்ட் பவுன்ஸியாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் இன்றைக்கி டே 2. இன்றைக்கி வெறும் நான் ரோஸ்மெரி வாட்டர் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஹேருக்கு முதல்ல எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்துருங்க. சிக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே அப்ளை பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னும் அது ஹார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இன்னும் ஹேர் நல்லா இன்னும் பிரேக்கேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹேரை நல்லா டேக் கேர் பண்ணுறதால ஹேர் பிரேக்கேஜ் கம்மியாகும், சிக்காகிறது கம்மியாகும். டெய்லி நம்ம ஹேரை ஒரு 10-15 தடவை வாரினா நம்ம சிக்கு எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டெய்லி 2 டைம்ஸ் காலையில் ஈவினிங் வாரினா போதும். நைட் ரொட்டீன் அது எப்படி பண்ணோன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம ஹேருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கே முடி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொண்டை போடுறதுனால ஃப்ரெண்டில் சில பேருக்கு முடி இருக்காது. கோடு எடுத்து வாடுறதுனால இந்த கரெக்டாக நம்ம உச்சி தலையாண்ட சில பேருக்கு முடி இருக்காது. அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா க்ரோத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கேல்ப்பை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லென்த்துக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி டே 2க்கு வெறும் ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் போதும். நாளைக்கு டே 3. டே 3ல என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். நிறைய பேர் ரோஸ்மெரி வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ரோஸ்மெரி வாட்டரை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா எது நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சீரம், வாட்டர், ஆயில், பேக்கு எது இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுத்தா தான் ரிசல்ட்ஸ் நம்ம வேகமாக பார்க்க முடியும். நல்லா ஃபீலும் பண்ண முடியும். நாளைக்கு டே 3க்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.